மாறுவோம். அடுத்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. திருமணத்தின் போது மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை தெரிவு செய்க என்ற ஹதீஸின் விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி, துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன், ஒரு பெண் 4 காரியங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகின்றாள். 1 லிமாலிஹா, அவளுடைய பணத்திற்காக சொத்துக்காக. வலி ஹசபிஹா, குடும்ப கௌரவங்களுக்காக. வலி ஜமாலிஹா, அவளுடைய அழகுக்காக. வலி தீனிஹா, மார்க்கத்திற்காக. என்ன அந்த நாளையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு ஃபதுஃபர் பிதாத்தி தீன், மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை நீங்கள் தெரிவு செய்க, அதாவது தீனுள்ள பெண்ணை நீங்க தெரிவு செய்க. தரிபத் யதாக, அப்படி நீங்கள் தெரிவு செய்யவில்லையானால் உங்களுடைய கரங்கள் நாசமாகட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி புகாரியில வருகின்றதை எங்களுக்கு பார்க்கலாம். இந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கப்பட்டுள்ள, மார்க்கமுள்ள, நல்லொழுக்கம் உள்ள ஒரு பிள்ளைய, ஒரு பெண்ணை திருமணம் செய்யுமாறு வலியுறுத்துகின்றதை எங்களுக்கு பார்க்கலாம். இதே கருத்தை திருமறை குர்ஆன்லையும் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றதை பார்க்கலாம். சூரா பக்ரா 221வது வசனத்துல, வலா தங்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின்ன, இணை வைப்பான பெண்களை நீங்கள் திருமணம் முடிக்காதீர்கள் அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரைக்கும். வல அமத்தும் முஃமினத்துன் கைரும் மின் முஷ்ரிகா, மூமினான ஒரு அடிமை பெண் முஷ்ரிகான ஒரு சுதந்திர பெண்ணை விட உங்களுக்கு சிறந்தவளாக இருப்பாள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான். வலவ் அஜபத்கும், அந்த இணை வைப்பான பெண் உங்களுக்கு எவ்வளவு விருப்பமான, உங்களுக்கு கவரக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாலும் நீங்க யாரை முடிக்கணும்? அடிமையான அந்த மூமினான பெண்ணே உங்களுக்கு சிறந்தது, அவளையே நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இந்த இடத்துல அல்லாஹ் அந்த ஹதீஸ்ல என்ன கருத்து சொல்லப்பட்டதோ அதை ஒட்டி அல்லாஹ்வும் பேசுகின்றான். மார்க்கமுள்ள மூமினான பெண்களையே நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், அது அடிமை பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்ணை நீங்க தேர்வு செய்யுங்க. இணை வைப்பில் இருக்கக்கூடிய பெண்கள் அழகான பெண்களாக, உங்களுக்கு ரொம்ப கவர்ச்சியாக கவரக்கூடிய பெண்களாக இருந்தாலும் அவர்களை நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டாம், அவர்கள் இஸ்லாத்துக்கு வரும் வரைக்கும் என்று அந்த ஹதீஸில் என்ன கருத்து சொல்லப்பட்டதோ அந்த கருத்து இந்த குர்ஆன் வசனத்தின் மூலமாக சொல்லப்படுகின்றதை பார்க்கலாம். இப்ப நாங்கள் தெளிவாக ஒன்று புரிஞ்சு கொள்ளணும். திருமணத்தின் போது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் மார்க்கம் உள்ள, நல்லொழுக்கம் உள்ள பெண்ணை திருமணம் முடிக்க சொல்றாங்க. ஒருவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, மார்க்கம் உள்ள ஒரு அழகான பெண்ணை தேடுறார். தீனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதோட ஒரு அழகான பெண்ணை தேடுறார். தாராளமாக அவருக்கு அப்படி தேடலாம், தேடி அவருக்கு கிடைச்ச திருமணம் முடிக்கலாம். அதே போல ஒருத்தர் மார்க்கப்பட்டுள்ள, நல்ல மார்க்கமுள்ள ஒரு பெண்ணை தேடுறாரு. அந்த பெண்ணுக்கு வசதியும் இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். எனவே அப்படி எதிர்பார்த்து அவருக்கு அப்படி கிடைச்ச தாராளமாக திருமணம் முடிக்கலாம். ஒருத்தர் மார்க்கத்தை அவர் எதிர்பார்க்கிறாரு, இருக்கணும்னு நினைக்கிறாரு. குடும்பம் நல்ல குடும்பமாக, கௌரவமான குடும்பமாக இருக்கணும் என்றதையும் விரும்புகிறார். எனவே மார்க்கமுள்ள அழகான பெண், மார்க்கமுள்ள கௌரவமான குடும்பம், மார்க்கமுள்ள வசதியான பெண் தாராளமாக முடித்துக் கொள்ளலாம். ஆனா இதுல மார்க்கமே இஸ்லாமே இல்ல, அந்த புள்ள அழகா இருக்கிறா, அந்த புள்ள இடத்துல காசு பணம் இருக்குது, அவங்களோட குடும்பம் நல்ல கௌரவமான குடும்பமாக இருக்குது.
இந்த 3 தன்மையும் இல்லாத ஒரு பெண் இருக்கிறா, அவ இடத்துல அழகும் இல்ல, பெரிய அளவுக்கு சொத்து செல்வங்களும் இல்ல, நல்ல கௌரவமான குடும்பமும் அல்ல, ஆனா மார்க்கம் உள்ள நல்ல ஒழுக்கம் உள்ள ஒரு பிள்ளையா இருக்கிறான். இந்த நேரத்துல அவன் இந்த பிள்ளையை தான் அவன் தேர்ந்தெடுக்கணும். இந்த மார்க்கம் உள்ள ஒரு பிள்ளையை தான் அவர் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்பதான் அவனுடைய திருமண வாழ்க்கை பரக்கத்து நிறைந்த ஒரு வாழ்க்கையாக அமையும். அப்படி என்றத இந்த ஹதீஸில் இருந்தும் திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு புரிஞ்சுக்கலாம். இது இன்னொன்றையும் நாங்க புரிஞ்சுக்கொள்ளணும். திருமணம் என்பது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தாலும் அவங்களுக்கு வாரிசுகள் கிடைப்பதின் மூலமாக ஒரு சமூகத்தை அவங்க உருவாக்க போறாங்க. அவங்களுக்கு பிள்ளைங்க கிடைக்கும், பிள்ளைங்க திருமணம் முடிச்சு அவர்களுக்கு குழந்தை கிடைக்கும். எனவே காலப்போக்கில் 2 பேராக சேர்ந்தது 20 பேராக 40 பேராக இப்படி ஒரு சமூகத்தில் உள்ள ஒரு அங்கத்தவர்களாக அவங்களுடைய குடும்பம் மாறப்போகுது. அப்போ ஒரு சமூகத்தினுடைய ஆரம்பமே கணவன் மனைவி அந்த உறவுல இருந்து தான் பிறகுது. எனவே ஒரு சமூகம் நல்ல சமூகமாக வர்றதுக்கு கண்டிப்பாக அந்த திருமணத்தில் இணையக்கூடிய ஒரு ஆணும் திருமணத்தில் இணையக்கூடிய அந்த பெண்ணும் மார்க்கம் உள்ள நல்ல ஒழுக்கம் உள்ளவங்களாக இருந்தா நல்ல ஒரு சமூகத்தை அவர்களால கட்டி எழுப்ப முடியும். அடுத்தது குழந்தைகளை பராமரிக்கிறது, குழந்தைகளை வளர்க்கிறது அப்படின்ற பொறுப்பு தந்தையை விட அதிகமாக தாயிடத்துல தான் இருக்குது. பாப்பா காலையிலேயே வேலைக்கு போயிடுவார். இப்போ குழந்தை இருக்க போறது காலையிலிருந்து அந்தி வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் உம்மா இடத்துல தான். எனவே அந்த உம்மா மார்க்கப்பட்டுள்ள தீனுள்ள ஒரு பெண்ணாக இருந்தா அந்த புள்ளைய ஒரு நல்ல ஒரு சாலிஹான புள்ளையாக வளர்த்தெடுப்பாங்க. எங்களுக்கு தெரியும், இப்ராஹிம் நபி ஹாஜரா அம்மையார இஸ்மாயில் நபியோட மக்காவுல கொண்டு விட்டுட்டு போனாங்க. தாய் தான் அந்த குழந்தைய வளர்த்தெடுத்தாங்க. நல்ல ஒழுக்கங்களை, நல்ல சாலிஹான நல்ல குணங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அந்த ஹாஜரா அம்மையார் தான் அவங்கள வளர்த்தெடுத்தாங்க. எனவே ஒரு தாயிடத்துல அதிகமான நேரங்களை ஒரு குழந்தை செலவழிக்கிறது எங்களுக்கு பார்க்கலாம். அதே போல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல மனைவி, அவ நூஹ் அலைஹிஸ்ஸலாத்த அல்லாஹ்வ தூதரை ஏற்றுக்கொள்ளாததுனால அவ இணை வைப்புல இறை நிராகரிப்புல இருந்தா, அவளுடைய குழந்தையும் இறை நிராகரிப்பிலே இருந்து இந்த வெள்ளத்துல அழிந்து போகக்கூடியவங்கள அவனும் சேர்ந்து அழிந்து போனான். அப்போ கூடுதல் ஒரு பங்களிப்பு ஒரு குடும்பம் என்று எடுத்தா ஒரு குழந்தை தாயோடு தான் அதிகமான நேரங்களை செலவழிக்கிறான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், கு அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. ஒரு ஆண் தான் தீனுள்ள ஒரு ஆணாக மார்க்கப்பட்டுள்ள ஒரு ஆணாக இருந்து தன்னுடைய மனைவியை வழி நடத்தணும், தன்னுடைய குழந்தைகள் வழி நடத்தணும். அந்த மனைவியும் மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணாக இருந்தாதான் என்ன செய்யலாம், குழந்தையையும் சாலிஹான நல்ல குழந்தைகளாக வளர்த்தெடுத்து நரக நெருப்பிலிருந்து ஒட்டுமொத்த குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து அந்த முயற்சியில ஈடுபடலாம். எனவே கூடுதல் பங்களிப்பு ஒரு குழந்தையினுடைய தர்பியத்துல, அந்த குழந்தையினுடைய வளர்ப்புல கூடுதல் பங்களிப்பு தாய்க்கு இருக்கிறத எங்களுக்கு பார்க்கலாம். எனவே அந்த அடிப்படையில மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணை தேர்வு செய்வதன் மூலமாகத்தான் என்ன செய்யலாம், தன்னுடைய சந்தோஷம், தன்னுடைய குடும்பத்தினுடைய சந்தோஷம், அதே போல ஒரு நல்ல ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புறதுக்கான அந்த அஸ்திவாரங்கள் அடித்தளங்களை விடலாம் அப்படின்றத எங்களுக்கு முதல்ல நாங்க புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் 2வதாக ஒரு கணவன் ஒரு ஆண் ஒரு மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணை தேர்வு செய்வதன் மூலமாக தான் குடும்பம் கடைசி வரைக்கும் எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாம ஒழுங்கா போய்கிட்டு இருக்கு. மார்க்கப்பட்டில்லாத ஒரு பெண்ணை அழகுக்காகவோ பணத்துக்காகவோ அல்ல குடும்ப கௌரவங்களுக்காகவோ முடிக்கின்ற போது என்ன நடக்கும் என்று கேட்டா, பிரச்சனைகள் வருகின்ற போது அந்த இடத்துல அந்த பெண் விட்டு கொடுத்து அல்ல கணவனுடைய அந்த கணவனுக்குண்டான அந்த மரியாதைகளை மதிப்புகளை கொடுக்காம
அவ இஷ்டத்துக்கு வாழுவான். அப்படி இன்னைக்கு சமூகத்துல நிறைய இருக்கிறத எங்களுக்கு பார்க்கலாம். நிறைய விவாகரத்துக்கள் இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில நடக்குது. மார்க்கப்பட்டுள்ள பெண்ணா இருந்தா என்ன செய்வா? கணவனுக்கு உண்டான அந்த மரியாதையை மதிப்பை வழங்கி விட்டு கொடுத்து, நான் மனைவியாக இப்படிதான் இருக்கணும், சில நேரங்கள் இப்படி பிரச்சனைகள் எல்லாம் வரும், அதற்கு இஸ்லாம் என்னென்ன தீர்வுகளை வழங்கி இருக்கு சொல்ல இருக்கு என்று அந்த பெண் குடும்ப வாழ்க்கைக்கு அந்த கணவனுக்கு உதவியாக ஒத்தாசையாக பிரச்சனைகள் வருகின்ற போது அந்த பெண்ணே அந்த பிரச்சனைகளை தீர்வு கண்டு தன்னுடைய வாழ்க்கையை கணவனோட வாழக்கூடிய ஒரு பெண்ணாக மாறுகின்றதை எங்களுக்கு பார்க்கலாம். எனவே இதுலயும் கூடுதல் பங்களிப்பு ஒரு மார்க்கப்பட்டுள்ள பெண் கணவனோடு ஒத்துழைச்சி கடைசி வரைக்கும் அந்த குடும்பத்தை அப்படியே வழிநடத்திட்டு போறதுக்கு ஒரு பெண்ணுடைய அந்த மார்க்கப்பட்டுள்ள பெண்ணுடைய பங்களிப்புகள் அதிகமாக இருக்கின்றதை பார்க்கலாம். சமகாலத்துல நிறைய விவாகரத்துக்கள் இன்னைக்கு நடக்கிறத பார்க்கலாம். காரணம் என்னன்னு சொன்னா, மார்க்கம் தீனுள்ள பெண்ணை தேர்வு செய்யாம அழகுக்காக, பணத்துக்காக, கௌரவங்களுக்காக இன்னைக்கு நிறைய திருமணங்கள் நடைபெற்று வருகின்றது. இதனாலேயே திருமணத்துக்கு அப்புறம் அந்த அழகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைகின்ற போது, அல்ல பணத்துல ஏற்ற இறக்கங்கள் வருகின்ற போது, அல்ல குடும்ப கௌரவங்கள்ல ஏற்ற இறக்கங்கள் வருகின்ற போது, அந்த இடத்துல அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில பாரிய பிரச்சனைகள், குடும்ப சிக்கல்கள் ஏற்பட்டு நிறைய விவாகரத்துக்கள்ல போய் முடிகின்றதை பார்க்கலாம். எனவே சமகாலத்தில் நிறைய விவாகரத்துக்கள் இஸ்லாமிய சமூகத்துக்குள்ள நடக்கிறதுக்கான அடிப்படையும் இதுதான் அப்படின்றத நாங்க புரிஞ்சுக்கொள்ளணும். எனவே மார்க்கப்பட்டுள்ள பெண்ணுக்கு, தீனுள்ள பெண்ணுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுத்து, அந்த பெண்ணிடத்துல அழகோ பணமோ அல்லது குடும்ப கௌரவமோ இருந்தா அவளை நாங்க திருமணம் முடித்துக் கொள்ளணும். எனவே மார்க்கம் உள்ள பெண்ணுக்கு தான் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத நாங்க புரிஞ்சுக்கொள்ளணும். அதே நேரத்துல நாங்க இன்னொன்றையும் இதுல புரிஞ்சுக்கொள்ளணும். அது என்னன்னு சொன்னா, எத்தனையோ மார்க்கமுள்ள தீனுள்ள பெண்கள் இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிறாங்க. ஆண்கள் எதிர்பார்க்கின்ற அழகு அவர்கள் இடத்துல இல்லை, பொருளாதார வசதிகள் அவங்க இடத்துல இல்லை, இல்ல குடும்ப கௌரவங்கள்ல ஏற்ற இறக்கங்கள் இருக்கு. இப்படி இருக்கிறதுனாலயே ஆண்கள் அவர்களை புறக்கணிக்கிறத பார்க்கலாம். நிறைய பெண்கள் 25, 26, 28, 30, 35 வயசாகியும் திருமணம் முடிப்பதற்கு சிரமப்படுகின்றதை பார்க்கலாம். காரணம், இந்த சில குறைபாடுகளால ஆண்கள் அவங்களை புறக்கணிக்கிறாங்க. எனவே ஆண்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னு சொன்னா, மார்க்கமும் இருக்கணும், அழகும் இருக்கணும், அல்லது பணமும் இருக்கணும், அது நல்ல குடும்பமாகவும் இருக்கணும் என்றத இந்த மார்க்கப்பற்றோடு சேர்த்து எல்லாத்தையும் எதிர்பார்க்கிறதுனால எங்களோட சமூகத்துக்குள்ள பாரிய ஒரு பிரச்சனை இருக்கின்றதை எங்களுக்கு பார்க்கலாம். இந்த திருமணம் முடிக்கிறதுல இந்த திருமண வயசில் உள்ள பெண்கள் சிரமப்படுகின்றதை பார்க்கலாம். எனவே ஆண்களாகிய திருமணம் முடிக்க இருக்கிற ஆண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி, மார்க்கம் உள்ள பெண்ணாக இருந்தா, தீனுள்ள பெண்ணாக இருந்தா, நல்ல ஒழுக்கம் உள்ள பெண்களாக இருந்தா, அழகுல முன்ன பின்ன இருந்தா, பொருளாதாரத்துல முன்ன பின்ன, குடும்ப கௌரவத்துல முன்ன பின்ன இருந்தா, அதுல கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒரு நல்ல ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புறதுக்காக, அதே போல உங்களோட கடைசி வரைக்கும் பயணம் செய்யணும், எந்த பிரச்சனையும் இல்லாம, அல்ல பிரச்சனை வருகின்ற போது விட்டு கொடுத்து போறதுக்கு, இந்த மாதிரியான பெண்களை நீங்க திருமணம் முடிங்க. அதே போல உங்களோட குழந்தைகளை நல்ல முறையில சாலிஹான குழந்தைகளாக வளர்த்தெடுக்கிறதுலையும், உங்களையும் உங்கள் வாரிசுகளையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கும் நிறைய பங்களிப்புகளை இந்த தீனுள்ள மார்க்கமுள்ள பெண்களிடத்திலிருந்து எங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். எனவே அதற்காகவும் அந்த பெண்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து, முன்னுரிமை கொடுத்து திருமணம் முடிப்பதற்கு ஆண்கள் நீங்க முன்வர வேண்டும் அப்படி என்றதையும் நாங்க புரிஞ்சுக்கொள்ளணும். எனவே வல்ல ரஹ்மான் இந்த ஹதீஸிற்கு ஒத்ததாக, அதே போல திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொன்ன அந்த வசனத்துக்கு ஒத்ததாக திருமணத்தின் போது மார்க்கப்பட்டுள்ள தீனுள்ள நல்ல ஒழுக்கமுள்ள பெண்களை தேர்வு செய்து திருமணம் முடிக்கக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.